இன்றைக்கி ஏஞ்சலுக்கு ஃபேவரட் சாம்பார் தான் செய்ய போகிறேன். வாரத்தில் 2 முறை செஞ்சுட்டு இந்த வாரமே பாப்பா வீட்டில் இருக்கிறதுனால சாம்பார் ரைஸ் தான் அதிகமாக சாப்பிட்றா, மற்ற குழம்பு சாப்பிட மாட்டாளா. சரி, அவளுக்காகவே இன்றைக்கி சாம்பார் செஞ்சுட்டு ஒரு சைடில் டீ வச்சுருந்தேன். நான் கிராசரி வாங்கும்பொழுது பச்சைப்பயிறு வாங்கிட்டு வந்தேன்னா இன்றைக்கி டிஃபனுக்கு பச்சைப்பயிறு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நைட்டே ஊற வச்சுட்டேன். அரிசியும் ஊற வச்சுட்டு கோஸை தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். நைட்டே கட் பண்ணிட்டேன். ஒரு சைடில் குக்கரில் விசில் வந்துக்கிட்டு இருந்துச்சு, இன்னொரு சைடில் பச்சைப்பருப்பு வேக வச்சு அதை வடிச்சிட்டேன் டீ குடிச்சிட்டு வரத்துக்குள்ளே. அதுக்கு பிறகு சாம்பாரை தாளித்தேன். இன்றைக்கி கோஸ் பொரியல் பண்ணிவிட்டு அதோடு ஊற்ற வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்பளம் எதுவும் வறுக்கலை, பாப்பாவுக்கு மட்டும் அப்புறம் தேவைன்றப்போ 2 அப்பளம் வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு கோஸ் பொரியலை செஞ்சுட்டேன். பொரியல் ஒரு சைடில் வெந்துக்கிட்டு இருந்துச்சு, இன்னொரு சைடில் சாம்பாரும் கொதிச்சிக்கிட்டு இருந்துச்சு. பச்சைப்பருப்பே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்டை எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்காதுன்னுட்டார். வேறு வழி இல்லாமல் அவருக்கு மட்டும் தோசை செஞ்சு சாம்பார் ஆல்ரெடி செஞ்சுருந்ததுனால அதையே வச்சு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டேன். தோசை தான் ஒரு மார்க்கமாக போய்கிட்டு இருந்துச்சு கேமரா கையில் பிடிச்சதுனால. அவர் சாப்பிட்டு முடித்த பிறகு துணியெல்லாம் துவைச்சிட்டு ஒரு 11 o'clock மேலே ஒயிட் ரைஸ் மட்டும் வடித்தேன். ஏன்னா ஆல்ரெடி காலையிலே சாம்பார் பொரியல்லாம் செஞ்சதுனால லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்டுக்கு மதியத்துக்கு மட்டும் டிஃபன் கொடுத்து அனுப்பிச்சுட்டேன். நைட்டு தோசை வீட்டுக்கு சாப்பிட்டுங்கன்னு. அப்புறம் இருந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ண. பிடிச்சிருந்தா லைக்